வணக்கம் மக்களே. கொய்யாப்பழத்துடைய மருத்துவங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொய்யாப்பழம் வாயு தொல்லைக்கு தீர்வளிப்பதோட வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கும். கொழுப்பு சத்து குறைவான பழம் இந்த கொய்யாப்பழம் அப்படின்றதால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொய்யாப்பழம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு உகந்த பழம் இந்த கொய்யாப்பழம். அருமையான கனிச்சாறு கொண்டிருக்கிறதால குடல் புண்ணையும் மாற்றக்கூடிய வல்லமை இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் கொய்யாப்பழத்தில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றும் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். தைராய்டு அப்படின்றது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு சுரப்பி சரியாக இயங்காமல் உங்களுடைய உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். கொய்யாப்பழத்தில் செம்புச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த செம்புச்சத்து தைராய்டு சுரப்பியை மற்றும் அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய சமச்சீர் தன்மையை மேம்படுத்தி உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்குது. இதனால் தைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ரத்தம் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கும் அதே போல் ரத்தத்தை உங்களுடைய உடலை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் ரத்தத்தில் அதிகம் கொழுப்பு சேருவதை தடுக்குது. ரத்தம் அதிகம் கெட்டியாகாமல் அதனுடைய தன்மை நீர்மத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த கூழ் மாதிரி இருக்கக்கூடிய தன்மையிலே பாதுகாக்கும். அந்த சக்தி கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. ஸோ கொய்யாப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் நச்சுக்கள் அனைத்துமே நீங்கி ரத்தம் உங்களுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுடைய ரத்தம் ரத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி சத்து நமது உடலில் சரியான அளவில் இருந்துச்சு அப்படின்னா நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வலுவோடு இருக்கும். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக இருக்கும். நம்மளுடைய உடலில் வெளியிலிருந்து தாக்க வரக்கூடிய எந்த விதமான நுண்கிருமிகளையும் நம்ம எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணும். அனைத்து வயதினருமே கொய்யாப்பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது மிகவும் நல்லது. அவங்களுக்கு விட்டமின் சி சத்து கிடைக்க ஆரம்பிச்சு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். புற்றுநோயை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. புற்றுநோய்க்கு எதிராக கொய்யாப்பழம் சிறப்பாக செயலாற்றுவதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கொய்யாப்பழத்தில் லைகோபின் போன்ற வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளர்வதை தடுக்கிறதுல பேருதவி புரியுது. புற்றுநோய் கொண்டவர்களும் புற்றுநோய் வராமல் நீங்கள் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிடணும். சுகர் பேஷண்ட்ஸ் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த பிரச்சனையை அது குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். கொய்யாப்பழத்தில் நார்சத்து ஃபைபர் அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் இது மிக குறைந்த அளவு கிளைசமிக் குறியீட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதால சுகர் பேஷண்ட் தாராளமாக இதை சாப்பிட்டு வரலாம். ஸோ அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென்று அதிகரிப்பை தடுக்குது. ஸோ அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் அப்பப்போ கொய்யாப்பழம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் நார் சத்து ஃபைபர் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த ஒரு இயற்கை மருத்துவ உணவாக கொய்யாப்பழம் செயல்படுது. தினந்தோறும் காலை அல்லது மதியத்தில் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவது மலச்சிக்கல் பிரச்சனையை விரைவில் தீர்க்கும். அல்சர் குடல்களில் ஏற்படக்கூடிய புண்களையும் அகற்றக்கூடிய தன்மை கொய்யாப்பழத்துக்கு இருக்கு. அங்கே கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் எடுத்துக்கலாம். மன அழுத்தம் நீங்கி போறதுக்கு, ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். இன்று உலக அளவில் பலரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பாக இருக்கக்கூடியது மன அழுத்தம் தான். கொய்யாப்பழத்தில் மெக்னீசியம் தாது அதிக அளவில் இருக்கு. இது நம்மளுடைய உடலில் நரம்புகள் மற்றும் தசைகளுக்கு ஓய்வளிக்கக்கூடிய ஆற்றல்களை கொண்டிருக்கு. மூளையினுடைய செல்களையும் புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடிய தன்மையும் இந்த கொய்யாப்பழம் கொண்டிருக்கு. கொய்யாப்பழங்களை அடிக்கடி சாப்பிடுவதால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகி நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். மன அழுத்தம் ஏற்படாதாரும் நம்ம கொய்யாப்பழம் நமக்கு தடுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் நீங்கி ரிலீஃப் ஆகிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை நீங்கள் சரியான அளவில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். அதிக அளவு உடல் எடை இருக்கிறது பல விதமான நோய்களுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பல விதமான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஜிம்முக்கு கூட போயிட்டு இருப்பீங்க. ஸோ கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு முறையான உடற்பயிற்சிகளை செய்வதோட கொய்யாப்பழத்தையும் அப்பப்போ நீங்கள் சாப்பிடுங்க. அடிக்கடி உங்களுக்கு பசி ஏற்படுத்த தடுக்கப்படும். இதனால் அப்புறம் இயற்கையாகவே கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் கொழுப்புகள் சேராமல் தடுக்கும் கொய்யாப்பழம். ஸோ இதனால்
உங்களுடைய உடல் எடையை இது கொய்யாப்பழம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் மிக விரைவிலேயே உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோயை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸ்கர்வி அப்படின்றது விட்டமின் சி, அதாவது உயிர் சத்தோடைய குறைபாட்டால் பல் ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்த கசிவு ஏற்படுவது தான் ஸ்கர்வின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பற்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் உடஞ்சி விழுறது, உங்களுடைய ஈறுகளில் ரத்தம் கசிவு ஏற்படுவது, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலுவிழுக்கிறது போன்ற பாதிப்புகளை இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. இந்த நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இயற்கையிலேயே அதிக அளவு விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் நமக்கு அதிகம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய இந்த கொய்யாப்பழங்கள் நம்ம அடிக்கடி சாப்பிட வரும்போது நம்மளுடைய பல் ஈறுகளில் இந்த கொய்யாப்பழம் படும்படி நம்ம வெட்டி சாப்பிடக்கூடாது. அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிடும் போது இந்த பல் ஈறுகளில் வீக்கம் மற்றும் ரத்த கசிவு ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ கொய்யாப்பழத்தில் நிறைய மருத்துவன்மைகள் இருக்கு. நீங்க கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க, அதில் கூடிய மருத்துவன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.